Keystone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். எப்பொழுதுமே தடை செய்யப்படக்கூடிய படங்கள், பிரச்சனைக்குரிய படங்கள் என்று எதெல்லாம் பேசப்படுகிறதோ அதெல்லாம் அதிகமாக விளம்பரப்படுத்தப்படக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்கிறது. எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்தில் பாரதி ராஜா வேதம் புதிதுன்னு ஒரு படம் எடுத்தார். அந்த வேதம் புதிது என்கிற திரைப்படத்தை உயர் சாதி பிராமணர்களை தவறாக சித்தரிக்கிறது என்று அன்றைக்கு தணிக்கையை சென்சார் மறுத்தது அப்படின்னு ஒரு வரலாறு. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இந்த படங்கள்லாம் காலத்தால் அழிய முடியாத காவியங்களாகவும் மாறியிருக்கு. இப்போ வெற்றிமாறன் அவர்கள் தயாரிக்கக்கூடிய இந்த படத்தை, வெற்றிமாறனுக்கு என்று ஒரு அரசியல் இருக்கிறது. அந்த அரசியல் ரகசியமாக ஒளித்து வைத்துக் கொள்கிற அரசியல் அல்ல. பல சினிமா கலைஞர்கள் ஆளுகிற அரசை நம்ம பகைத்து கொள்ளக்கூடாது, அப்படி பகைத்து கொண்டால் நமக்கு நேஷனல் அவார்டு கிடைக்காது, நம்ம படத்துக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்காது என்று ரொம்ப நாசுக்காக நடந்து கொள்கிறவர்கள்னு ஒரு வகை உண்டு. அப்போ சென்சாரில் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான ஆதிக்க மனநிலை கொண்டவர்கள், வலதுசாரி மனநிலை கொண்டவர்கள் இந்த படம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். இந்தியாவும் பாகிஸ்தானும் கிரிக்கெட் விளையாண்டா நீ யார் பக்கம் நிற்ப, நல்லா விளையாடுறேன் பின்னாடி தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, இந்தியா பக்கம் தான் நிற்கன்னு சொல்லணும். ஃபைன் டைம்ஸ் யூனிவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் சினிமா விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? கோபி நயினார் அவர்கள் அறம் படத்தை இயக்கியிருந்தாரு. இப்போ அவரோட அடுத்த படமாக மனுஷி அப்படின்ற படத்தை இயக்கியிருக்காரு. இதுக்கு வெற்றிமாறன் அவர்கள் தயாரிப்பாளராக இருந்திருக்காரு. இந்த படத்தில் மாநில அரசை தவறாக சித்தரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருடமாக இதுக்கான தணிக்கை சான்றிதழ் வழங்காமல் இருந்திருக்கு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் அவர்கள் வழக்கு தொடர்ந்திருக்காரு. இது படத்தோட பின்னடைவா இருக்குமா, இல்லை இதில் என்ன இருக்கு சார்? எப்பொழுதுமே தடை செய்யப்படக்கூடிய படங்கள், பிரச்சனைக்குரிய படங்கள் என்று எதெல்லாம் பேசப்படுகிறதோ அதெல்லாம் அதிகமாக விளம்பரப்படுத்தப்படக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்கிறது. நீங்கள் இதுக்கு நீண்ட வரலாறு இருக்கிறது. சமீபத்தில் கூட ஓடிடி தளத்தில் வெளியான ஜெய்பீமுக்கு அக்கினி சட்டியை காமிச்சிட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தவறாக காமிச்சிட்டாங்க, அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டருக்கு பின்னாடி அந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு என்று கூட ஒரு சர்ச்சையை உருவாக்கினார்கள். ஆனால் அந்த சர்ச்சை நீடித்ததா நிலைத்ததா அப்படின்னு பார்த்தா மக்களால் கொண்டாடப்பட்ட படமாகத்தான் அது மாறியதை தவிர தடை செய்யப்பட முடியவில்லை. அதே போல் விஸ்வரூபம் படத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. சிறுபான்மை மக்களை தவறாக சித்தரிக்கிறார் என்ற விமர்சனம் எழுந்தது. இப்படி எல்லா காலகட்டத்திலையுமே சினிமாவுக்கு எதிரான ஒரு விமர்சனம் கடுமையான மாற்று விமர்சனங்கள் எப்பொழுதுமே இருந்திருக்காங்க. எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்தில் பாரதி ராஜா வேதம் புதிதுன்னு ஒரு படம் எடுத்தார். அந்த வேதம் புதிது என்கிற திரைப்படத்தை உயர் சாதி பிராமணர்களை தவறாக சித்தரிக்கிறது என்று அன்றைக்கு தணிக்கையை சென்சார் மறுத்தது அப்படின்னு ஒரு வரலாறு. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இந்த படங்கள்லாம் காலத்தால் அழிய முடியாத காவியங்களாகவும் மாறியிருக்கு. அதனால் கோபி நயினார் அடிப்படையில் மக்கள் போராட்டங்களில், சாமானிய மனிதர்கள், எளிய மனிதர்களுடைய போராட்டங்களில் தொடர்ந்து களத்தில் இருக்கக்கூடியவர். அவர் விசிகாவில் மாவட்ட செயலாளராக இருந்திருக்கார். பல பஞ்சாயத்துகள், பல மக்கள் பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாத்துலேயுமே அவர் கலந்துருக்கிறார். அவருக்கு கள அனுபவம் அதிகம். அதனால் அவர் அடிப்படையில் ஒரு கதை சொல்லியாக தான் சினிமாக்குள்ளே வந்தார். அப்புறம் அவருடைய கதையெல்லாம் திருடிட்டாங்க, ஏமாற்றப்பட்டு விட்டோங்கிற மாதிரி ஆதங்கப்பட்டார். பின்னாடியில் அவரே இயக்குனர் ஆகிட்டார். அறம் படத்தின் மூலமாக நயன்தாராவுடைய நடிப்பில் வெளிவந்த அந்த ஒரு குழந்தை ஆழ்துளை கிணற்றில் விழுவதனுடைய பாதிப்பு குறித்த படத்தில் அவர் இயக்குனர் ஆகிட்டார். அவருடைய இரண்டாவது படத்தை வெற்றிமாறன் அவர்கள் தயாரிக்கிறார். இப்போ வெற்றிமாறன் அவர்கள் தயாரிக்கக்கூடிய இந்த படத்தை, வெற்றிமாறனுக்கு என்று ஒரு அரசியல் இருக்கிறது. அந்த அரசியல் ரகசியமாக ஒளித்து வைத்துக் கொள்கிற அரசியல் அல்ல. பல சினிமா கலைஞர்கள் ஆளுகிற அரசை நம்ம பகைத்து கொள்ளக்கூடாது, அப்படி பகைத்து கொண்டால் நமக்கு நேஷனல் அவார்டு கிடைக்காது, நம்ம படத்துக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்காது என்று ரொம்ப நாசுக்காக நடந்து கொள்கிறவர்கள்னு ஒரு வகை உண்டு. ஆனால் பகிரங்கமாக என்னுடைய அவர் தொடர்ந்து மனித உரிமை பிரச்சனைகளை படம் பண்ணுறார். இப்போ உதாரணத்திற்கு விசாரணை என்கிற படம் காவல்துறையினுடைய சித்திரவதையை, எப்படி போலி என்கவுண்டரை நடத்துகிறாங்க என்பது பற்றி ஒரு முக்கியமான ஒரு படம். தமிழில் வெளிவந்த மிக முக்கியமான படம் விசாரணை. அதே போல் சாதி வன்மம் எவ்வளவு சாமானிய மக்களை பாதிக்குது என்கிற அசுரன் மாதிரி படங்கள். இத்தனைக்கு ஒரு தலித் சினிமாவை எடுக்க வேண்டிய அவசியம் என்பது
வெற்றிமாறனுக்கு இல்லை. அவர் ஒரு கமர்ஷியல் படங்களில் கல்லா கட்டிட்டு போயிடலாம். அவர் தலித்தும் அல்ல. தலித் அல்லாத ஒருவர் தலித்தினுடைய வழிகளை குறித்து, ஒடுக்கப்பட்ட மக்களின் வழிகளை குறித்து ஒரு திரைப்படம் எடுப்பதுங்கிற அவருடைய சமூக அக்கறை. அவர் பேரறிவாளன் விடுதலைக்காக குரல் கொடுப்பதிலிருந்து பல போராட்டங்களுக்கு களத்திற்கு நேரடியாக வரக்கூடிய அரசியல் புரிதல் இருக்கிற இயக்குனர். அவர் வந்து புலவர் கலியபெருமாளுடைய வரலாற்றை முன்வைத்து இந்த விடுதலை என்கிற படம், நக்சல் பாரிகளுடைய போராட்ட பிரச்சனைகளை முன்வைக்கிற படத்தை விஜய் சேதுபதி வச்சு அது பண்ணார். சூரிய முதல் பாகத்திலையும் 2ஆம் பாகத்தில் வந்து விஜய் சேதுபதியும் இருக்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணார். அப்போ அவருடைய அரசியல் நிலைப்பாடு பகிரங்கமாக எல்லாத்துக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு. அவர் வந்து இடதுசாரி மனநிலையில் இருக்காரு, போராட்ட மனநிலையில் இருக்காரு, முற்போக்கு சிந்தனையாளராக இருக்காரு என்கிற போது என்ன பண்ணுறான்னா, சென்சார் போர்டு வந்து முழுக்க முழுக்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வலதுசாரிகள் அதிகமாக ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ காவல்துறையினுடைய சித்திரவதைக்கு எதிரான படத்தில் எப்படி காவல்துறை மோசமாக நடத்துது சாமானிய மக்களை, ஒரு பெண்ணை வந்து விசாரணை கைதியாக அழைத்து செல்கிற போது அவங்க அதை எப்படி நடத்துகிறாங்க என்பது அரசுக்கு எதிரான படம். இது மாநில அரசா மத்திய அரசாங்கிறது அல்ல, அரசுக்கு எதிரான படம், அதிகாரத்துக்கு எதிரான படம், ஆதிக்கத்துக்கு எதிரான படம் என்கிற ஒரு இடத்துல இருந்து இந்த படத்தை பார்க்குறாங்க. சினிமாவை பார்க்கணுமா, அரசியல் உள்நோக்கத்தோடு பார்க்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. இது அரசியல் படம், பொலிட்டிக்கல் ஃபில்ம் அப்படிங்கிறதுனால இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு அமைதிப்படைன்னு ஒரு படம் வந்துச்சு, சத்யராஜ் நடிச்சு, அது பொலிட்டிக்கல் படம். அந்த படம் வந்து திராவிட கட்சிகளை வந்து ரொம்பவும் வந்து அவங்க பதவிக்காக எப்படிலாம் வந்து பல தில்லாலங்கடி வேலை செய்வாங்கங்கிற மாதிரி ஒரு கதையை உருவாக்குனாங்க. அமாவாசைங்கிற கேரக்டர் வந்து பல பேரை ஏமாற்றி முன்னுக்கு வர ஒரு கேரக்டர் அப்படின்னு தான் காமிச்சாங்க. அல்வா கொடுக்குற கேரக்டர்லாம் காமிச்சாங்க. அப்போ அன்றைக்கு வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் யாராவது தடுத்தாங்களா? ஏன்னா மணிவண்ணன் அவர்கள் இயக்கி இருந்தாரு. அன்றைய மணிவண்ணன் வந்து அவரும் ஒரு சினிமா இயக்குனர் தானே, அவருக்கு என்ன அதிகாரமா இருக்கு? அவங்க அப்பா வந்து கலைஞர் அவர்களிடம் வந்து இல்லைங்க, திமுகவுக்கு எதிராக தான் அந்த படமே எடுக்கப்பட்டுச்சு. அந்த படம் வந்து திமுகவுக்கு ஆதரவான படம் கிடையாது. அவர் பார்த்த விஷயத்தை வைத்து கூட எடுத்திருக்கலாம்ல. இல்லை அவருடைய கற்பனை தான் அது. அவர் அரசியலில் ஆதாயத்துக்காக அதிகாரத்துக்காக என்ன கீழடி வேலைகள்லாம் பார்க்குறான், கீழ்த்தரமான வேலைகள்லாம் பார்க்குறான் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட படம் அது. அப்போ அந்த படம் வந்து அன்றைய திராவிட இயக்கத்தினுடைய விமர்சனமாகத்தான் வந்து அது பார்க்கப்பட்டுச்சு. அதை யாரும் தடை செய்யலையே. இப்போ மாற்றுக்கருத்துக்களோடு உரையாடுவது தான் ஜனநாயகம். மாற்றுக்கருத்துக்கு உரையாடுவதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த எல்லா அமைப்புகளுமே. இந்த படத்தை தடை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அப்போ சென்சாரில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான ஆதிக்க மனநிலை கொண்டவர்கள், வலதுசாரி மனநிலை கொண்டவர்கள் இந்த படம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். இந்தியாவும் பாகிஸ்தானும் கிரிக்கெட் விளையாண்டா நீ யார் பக்கம் நிற்ப? நல்லா விளையாடுற முன்னாடி தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்தியா பக்கம் தான் நிற்கணும்னு சொல்லணும். அதுதான் தேசபக்தி. விளையாட்டை வந்து தேசபக்தியாக பார்க்கணுமா? இது மாதிரியான விமர்சனங்கள். சாதிக்கு நான் வந்து எதிரானவ அப்படிங்கிற கேரக்டர் வந்து அந்த ஆண்ட்ரியா பேசுகிறாங்க. சாதி வருவதற்கு முன்பே வந்து அது ரொம்ப காலமாக இந்தியா இருந்துச்சு அப்படின்னா, சாதிக்காக தாண்டா நீங்கள் இந்தியாவை உருவாக்குனீங்க அப்படின்னு சொல்கிற இடம்லாம் இருக்குது. இது மாதிரி எதிர்மறையான விமர்சனங்கள். அறிவியல் தான் உலகத்தில் நிலைக்கும், மூட நம்பிக்கை நிலைக்காது, அது மாதிரி கருத்துக்கள் பேசப்படுகிறது. இந்த ட்ரெய்லரே ஒரு பெரிய அதிர்வை உண்டாக்குகிறது. அப்போ ட்ரெய்லரே இவ்வளோ இருக்குன்னா படத்தில் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதுனால சென்சார் போர்டு இவர்களை பார்த்து அஞ்சுகிறது. அதாவது இந்த உலகத்தில் தடை செய்யப்பட்டது வந்து ஆயுதங்கள் கிடையாது. எங்காவது துப்பாக்கி தடை செய்யப்பட்டுக்கிறதா? துப்பாக்கி லைசன்ஸ் வாங்கி யார் வேணாலும் வச்சுக்கலாம். புத்தகங்கள் தடை செய்யப்படுகிறது. இந்த உலகத்தில் ஆயுதங்களை தடை செய்யவில்லை, புத்தகங்களை தடை செய்கிறார்கள் என்றால் சிந்திக்கிறவர்களை பார்த்து அதிகார அமைப்பு வந்து அச்சப்படுது. சிந்திக்கிறவன் இந்த உலகத்துக்கே ஆபத்தானவன். ஏன்னா சுரண்ட முடியாது, இந்த மக்களை வந்து ஏமாற்ற முடியாது. ஏன்னா அதிகார அமைப்பு எல்லாமே வந்து மக்களை நம்பி தான் இருக்குது. அதனால் அது அடித்தள ஆட்டம் கண்டு விடும் என்பதை போல் ஒரு தரமான படத்தை எடுத்திருக்காங்க. மக்கள் மன்றத்தில் அவன் திரையிட போகிறான், மக்களுக்கு பிடிச்சா பார்க்க போகிறான், பிடிக்கலைன்னா பார்க்காம இருக்க போகிறான். இதில் வந்து சென்சார் போர்டு வந்து இவ்வளவு கடுமையாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்னன்னு தெரியல. ஆனாலும் அவர் வந்து எடிட் பண்ணி மறுபடியும் பணம் போட்டாங்கல்ல. நீங்கள் வந்து சினிமாங்கிறது வந்து வெறுமனே A4 பேப்பரில் எழுதுகிற கதை கிடையாதுல்ல. ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அவங்க செலவழிக்கிறாங்கல்ல. ஒவ்வொரு நாளும் ஒரு திரைப்படத்தில் ஒரே ஒரு நாள் ஷூட்டிங் எடுக்கணும்னா கூட நூற்றுக்கணக்கான கலைஞர்கள் வந்து ஒளிப்பதிவு கலைஞர்களில் இருந்து, நடிகர்களில் இருந்து, அவர்கள் தங்க வைப்பதிலிருந்து, கேரவனில் இருந்து, எல்லாம் வந்து ஒரு கல்யாண வீடு மாதிரி சாப்பாடு போடுறதுலேருந்து தங்க வைக்கிறது. ஒரு நாள் பட்ஜெட்டுங்கிறது இன்றைக்கி வந்து ரொம்ப மினிமம் பட்ஜெட்டே 3 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு தினசரி செலவு ஆகுதுன்னு சொல்கிறாங்க. 5 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணுறாங்க. பெரிய படங்களில் டெய்லி 10 லட்ச ரூபா செலவு பண்ணுறாங்க.
10 நாள் ஷூட்டிங் எடுத்தாலே 1 கோடி ரூபா வந்துடும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு செலவினங்கள் ஆகுதுல்ல. இப்போ இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு வட்டி கட்டுறாங்க. எல்லா பணமும் கையில இருந்து போட முடியாது, கடன் வாங்கி படம் எடுப்பாங்க. அப்போ அதெல்லாம் வந்து ஒரு பொருளாதார சுமையை வந்து ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்காக ஒருத்தர் வந்து தொடர்ந்து கடனாளியாக மாறணுங்கிற ஒரு கட்டாயம் அவருக்கு வருதுல்ல. அதனால் அவர் அந்த படம் விரைவாக ரிலீஸ் ஆகிறது மூலமாக தான் அவன் பொருளாதார சுமையிலிருந்து அவர் விடுதலை ஆக முடியும். அதனால் வெற்றிமாறனுடைய இந்த வழக்கின் பக்கம் ஒரு நியாயம் இருக்கிறது. அந்த நியாயத்தை வந்து நீதிமன்றம் நிலைநாட்டும்னு. இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.